வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பொறுக்கி கம்யூனாட்டியை பற்றி பார்க்க போகிறோம். ஜேம்ஸ் வசந்தன் அப்படின்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தார். நல்ல பாட்டெலாம் கொடுத்துட்டு இருந்தார். நல்ல மனுஷனாக தான் இருந்தார். சமீபத்தில் ஒரு கோயம்புத்தூரில் நடந்த விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு பெண்ணை 3 பேர் சேர்ந்து கேங் ரேப் பண்ண விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி அந்த பொறுக்கி நாய்கிட்ட ஏதோ ஒரு நாய் இன்டர்வியூ எடுக்கிறான். அவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அதுக்கு அவர் சில விஷயம் பேசியிருக்கார். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவளை நசுக்கிய கைகளை மறந்துவிட்டு அவளை குறை சொல்கிறான் இந்த புறம்போக்கு. நான் எரிவேன் கோபமாக உன் கேவலமான நீதியை சாம்பலாக்க. டே மயிறு, 2-3 படம் மியூசிக் போட்டு ஒரு 10-15 பேருக்கு உன் பேர் தெரிஞ்சிச்சுன்னா நீ அவ்வளோ பெரிய பிடுங்கியா? சொல்லுடா. அவன் இங்கே கஷ்டப்பட்டு பெத்த பொம்பளை பிள்ளைய படிக்க அமைச்சிட்டு இருந்தா உன்னை மாதிரி புறம்போக்கு நாய்ங்க எதுக்கு அங்கே போகிற, எதுக்கு இங்கே போகிற, எதுக்கு வாய்ப்பு கொடுக்குற? ஒத்தாளக்கு பண்ண நாயை குறை சொல்லாமல் அந்த பொண்ணை ஒன்று சொல்கிற உனக்கு எப்படா மனசு வருது? ஆம்பளை திமுறடா நாய். சொல்கிறா ஆம்பளை திமுறா? பொறுக்கி. அப்போ உனக்கும் அந்த ரேப் பண்ணவங்களுக்கும் என்னடா வித்தியாசம்? நீயும் யாரையா ரேப் பண்ணியிருக்கியா? இவ்வளோ முட்டு கொடுக்குற? இல்லை ரேப் பண்ண யாராவது உன் சொந்தக்காரங்களாடா? பாதிக்கப்பட்ட பொண்ணை ஒன்று சொல்றியடா புறம்போக்கு பொறுக்கி நாய். சோறு தான் தின்றியா இல்லை உன் பீய நீயே தின்னுப்பியா? சொல்கிறா. 3 பொறுக்கி பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட தனியாக இருக்கும் போதே போய் ரேப் பண்ணுறாங்க. ஏன்டா பண்ணுறேன்னு கேட்க என்னடா உனக்கு? கேட்க வேண்டியதானே? பொண்ணு தனியாக போனால் ரேப் பண்ணுவீங்க, குழந்தை தனியாக இருந்தால் ரேப் பண்ணுவீங்க, ஒரு நாய் தனியாக போகுது பிடிச்சி ரேப் பண்ணுவீங்க, ஒரு ஆடு தனியாக போகுது பிடிச்சி ரேப் பண்ணுவீங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் பொண்ணுங்க தான் இல்லை? உன்னை மாதிரி பொறுக்கி நாய்ங்க இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த 3 பேர் ரேப் பண்ணாங்களே பொறுக்கி பசங்க, அவங்களுக்கு ஜாலி. நம்ம என்ன பண்ணாலும் இந்த பொண்ணை குறை சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. நீ இப்படி பேசினல, உன்னை போட்டு போலீஸில் பிடிச்சி இப்போ இந்த 4 எலும்பு உரைச்சாங்கன்னு வை, ரேப் பண்ணுறவனுக்கும் பயமாக இருக்கும், அந்த ரேப் பண்ணுற நாய்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் பயமாக இருக்கும். ரீசெண்டாக ஒரு தூய்மை பணியாளர் அம்மா, அவங்களுக்கு அம்மா வயசு, என் அம்மா வயசு, அந்த அம்மா கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக காலையில் எழுந்து போய் வேலை செஞ்சிட்ருக்கிறப்போ நீ சப்போர்ட் பண்ணுறியே ஜேம்ஸ் வசந்தா, அதில் ஒரு கூட்டம் உன் ஃபேனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நேராக வரான், அது சிசிடிவி கேமரா இருக்குது, வரான், அவுத்து காமிக்கிறான். அந்த அம்மா போட்டு பிறந்தாங்க பாரு தொடப்பாட்டை வச்சு. ஆனால் அது பத்தாது ஜேம்ஸ் வசந்தா, அவன் எதை அவுத்து காமிச்சானோ அது ஒரே வெட்டு. டேய் நீங்கள்லாம் யாரா?
எப்படி அவங்களுக்கு மனசு வருது? ரோட்டில் ஏதாவது ஒரு பொண்ணு போனால் உங்களுக்கெல்லாம் காஜாயிரும். மக்களே, 1000 2000 வருஷமாக பொண்ணுங்களை தாண்டா குறை சொல்லிட்டு இருக்கோம். உங்கள் வீட்டு பொண்ணை எவனாவது தொட்டுட்டானா வலிக்குது இல்லடா மயிறு, அதே மாதிரி தாண்டா இருக்கும் அடுத்தவங்க வீட்டு பொண்ணுக்கும். அப்போ மட்டும் எப்படி அந்த பொண்ணை குறை சொல்கிறீங்க? மனசாட்சி இருக்காடா நாய்ங்களா? உன் பிள்ளைய வளர்க்குறீங்களாடா ஒழுங்க? ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும் ஒன்றும் கிடையாது. நீ ஆம்பளை, என்ன வேணா பண்ணுடா அப்படின்னு ஜேம்ஸ் வசந்தன் பொறுக்கி பசங்க மாதிரி பசங்களை வளர்க்க வேண்டியது. பொண்ணுங்களை இதே மாதிரி பொறுக்கி பசங்க தான் போய் சீரழிக்கிறானுங்க. அப்போல்லாம் வாயில் சூத்த வச்சுட்டு அமைதியாக இருக்க வேண்டியது. எப்போடா கேள்வி கேட்க போகிறீங்க ஆம்பளைங்கள? எப்போண்டா கண்டிக்க போகிறீங்க பசங்களை? இன்னும் எவ்வளோ நாளைக்கிட்ட பொண்ணுங்களே குறை சொல்லிட்டு இருப்பீங்க? ஆம்பளை பசங்களை எப்போ ஒழுங்காக வளர்க்குறீங்களோ அப்போ தான் பொண்ணுங்க சேஃபாக இருப்பாங்க. பொம்பளை பசங்களாம் நல்லா தான் இருக்காங்க, அவங்க மேலே ஒரு குறையும் கிடையாது.